ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபேமஸான ட்ரேடரை பத்தி இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறேன். அவங்களோட பேர் வந்து பே ஆலிவேரா. இவங்களோட டெலிகிராம்ல எப்படி மணி ஏர்ன் பண்றது சொல்லி தர போறாங்க. அதோட குட்டி கிளிப். Hello there. I want to invite you to be part of my Telegram channel where my followers they make real money just copying my signals. That's for free and very simple. So if you want to be part of my group, just click on the link and then DM me, Beatrice, to the group. ஓகேங்க, மறக்காம தங்கன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். யக்கோ வாக்கா அவரை இழுத்து வெளில தள்ளுங்கடா. டேய் பாவண்டா அவங்க. டேய் திருவிழா டைம்ல இதெல்லாம் வேணாம்டா. இந்த குழந்தைங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை மாப்பிள்ள. இது மட்டும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவேன், அவங்க அப்பா அம்மா அவங்கன கடனுக்கு அவனோட பண்ணையிலையோ இல்லை மில்லுலேயோ அடிமையாக்கி இந்த குழந்தைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான் மாப்பிள்ள. பட்டமா இந்த பொண்ணுக்கு தான் வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது மாப்பிள்ள. வாய் பேச முடியலனாலும் அவளோட குரலா எப்பயுமே நான் இருப்பேன். டேய் மாப்பிள்ள, என்னடா ஆச்சு? என் உயிரே போனாலும் என் ஜெனியை விட்டு நான் போக மாட்டேன். டேய் ராகுலே, லூசாடா நீ இருக்கிற பாவம் குழந்தைங்களுக்கு அவரை சாப்பாடு கொடுக்காம வந்துட்டேன், பசியில் இருப்பாங்க. மாதிரி ஊர் மக்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்வோமா? புரியலை. வில்லேஜ் வெர்ஷன் ஆஃப் ஃப்ராகில் தானே பார்த்துருக்கேன், சிட்டி வெர்ஷன் ஆஃப் ஃப்ராகில் பார்த்தது இல்லையே. இனிமே பார்ப்பேன். யோ மாமா, ராகுல் அண்ணே கிளம்பிட்டாரு. என்ன மாப்பிள்ள, வேட்டைக்கு கிளம்பலாமா? வா போலாம். மாப்பிள்ள என்னடா பண்ணுற, ஒன்றுமே புரியலடா. அட இருறா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரியும். இதோ பண்ணிட்டாங்க வாரு. வேட்டைய ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் வாக். ஏண்டா டேய், நீங்க என்ன கிழிச்சிட்டீங்கடா? உங்களுக்கு இவ்வளவு பில்டப் வெக்கமா இல்ல? சரி பாய்ஸ், அங்கே கண்டுக்காம இங்கே திரும்புங்க. மாப்பிள்ள குழந்தைங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்து வந்துடுறேன். சரிடா, போயிட்டு வா. சே, தாத்தா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. டேய் அவருக்கு ஆஸ்தான்டா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல. இல்லை மச்சான், ஜெனியை பற்றி எதுவும் தெரிஞ்சிச்சா? என்னடா ஜெனியை பற்றி கேட்குறான்? தெரியலையே. டேய் என்னடா மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்கீங்க? டேய் வந்த வேலையை பார்ப்போம்டா. அது ஓகே தான்டா, இருந்தாலும் வினோத், சோறாமா? டேய் வாடா போலாம். இதோ வந்துட்டமா. வாடா வாடா. வாடா வாடா வேகமா வாடா. ராகுல், நீயே சாப்பிட வா. இந்த வரமா. வாசனை தூக்குதே.
ஊத்துங்க. ஆமா வினோத், ஆ? நாங்க எந்த ஊருக்கு வந்தோம்னு யார்ட்டுமே சொல்லலையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? இதான் நம்ம ராகுல். டேய் சொல்லுவாரா? இல்லைம்மா, ராகுலுக்காண்டி 7 மலை 7 கடல் தாண்டி கூட வருவோம். இந்த இருக்கு கோவலப்புறம், இதுக்கு வர மாட்டோமா என்ன? சும்மா என்னண்ணா சொல்றான் பாருங்க இவன். கொஞ்சம் விட்டா மாட்டிருப்பேன்டா. டேய் தெரியாம தானே, அதான் சமாளிச்சோல்ல மச்சான். சூப்பரா சமாளிச்சலடா. ஒரு வேலையே இல்லை மச்சான். நம்ம கிட்ட எப்படி சமாளிக்கிறான் பாரு. அம்மாட்ட மாட்டிருந்தா அவ்வளோதான். அடிக்கருப்பு நிறத்தழகு, அடிக்கருப்பு நிறத்தழகு, அடிக்கருப்பு நிறத்தழகு, உதட்டு சிவப்பழகு, சில்லறைய சதறிட்டண்டி, உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி, உன் குங்கும உதட்ட வச்சு குழுந்து சிரிக்கையில இதை ரெண்டு துடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி, உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கண்டி, கட்டுக்கோப்பில் வாழ்ந்த வண்டி, கட்டுப்பாட்டில் இந்த வண்டி, கலைஞ்சது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலைஞ்சது ஏந்த வண்டி, அடிக்கருப்பு நிறத்தழகு. அதெல்லாம் ஒன்று பார்த்துக்கலாம். என்ன மாமா, இவங்க தான் உங்க சிட்டிலேருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. ஐயோ பரவாயில்லைங்க. டேய் மூடுங்கடா. சரி வாங்க மாமா, தேன் மிட்டாய் சாப்பிட போவோம். கனவு கோட்டையை கலைச்சேடா. இல்லை பூங்குடி, வேணாம் நான் வரல. வா மாமா. பூங்குடி விடு பூங்குடி, நான் தான் வரலங்கிற சும்மா. போ. நான் வேணா வரட்டா? தேன் மிட்டாய் சாப்பிட வரட்டான்னு தானே கேட்டேன். அதுக்கு போய் இந்த அடி அடிக்கிறா. கிராமத்துக்காரி தாயா. டேய் மாப்பிள்ள, முதல்ல அந்த ஆளை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்கிறா. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, உங்ககிட்ட நான் முன்னாலே சொன்னது தான்டா. இல்லை மாப்பிள்ள, எல்லாத்துக்குமே ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அந்த வீக் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் ஏன் தட்டி தூக்கிடலாம். வீக் பாயிண்டா? வீக் பாயிண்ட்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா 10 லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த காசை வச்சு ஊர் தலைவரும் ஆயிட்டான். ஆனால் இன்னும் சொத்து கூட அவன் பொண்டாட்டி பேரில் தான் மாப்பிள்ள இருக்கு. ஓ, அப்போ அவன் பொண்டாட்டி தான் எல்லாமே இல்லை? ஆமாம் மாப்பிள்ள. ஆனால் ஒன்றும் மாப்பிள்ள, அவனை சுற்றி எப்போ பார்த்தாலும் 4-5 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்கடா. அவன் பக்கத்துலலாம் நெருங்கவே முடியாது நம்மளால். மாப்பிள்ள எனக்கு ஒரு ஐடியா. என்னடா? நம்மளா ஊர் மக்கள் கூட்டு போய் போராட்டம் பண்ணிடுமா? ஏண்டா உங்களை வச்சே போராட முடியல, இதில் ஊர் மக்களை வர வச்சு போராடணுமா? சங்கட்டம் போடா நீயும் ஐடியாவும். டே வினோத்து, டே வினோத்து, டே வினோத்து. மாப்பிள்ள, அந்த எம்எல்ஏ போய் அடிச்சு துவம்சம் பண்ண என்ன பிளான் முடிச்சிடலாம் மாப்பிள்ள. ஏண்டா உங்களெல்லாம் ஒரு டீமுன்னு மாசா வர இன்ட்ரோ கொடுத்தேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்டா? போய் படுங்கடா, போங்கடா. எல்லாம் என் தலை எழுத்துறா. வேற வேலை இல்லை, எதையாவது கதையை விட்டு திருவானுங்க. ராமசாமி நம்ம போவோம். என்னங்க வந்துட்டீங்களா? சட்டையை நான் கழட்டி விடுறேங்க. சட்டை கசங்காம கழட்டி. ஏங்க சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன், குளிச்சுட்டு சாப்பிட்ருங்க. சரி போ போடி. மாப்பிள்ள எங்கே போகிறோன்னு தெரிஞ்சு தான் போயிட்டு இருக்கியா? வாடா மாப்பிள்ள, ஊரை சுற்றி காமிக்க போற அதானே? மாப்பிள்ள வேட்டைக்கு இவங்கள போய் கூப்பிட்டு வந்தா பாரு மாப்பிள்ள. டேய் கொஞ்சம் சுத்தப்பாம வாங்கடா. ஆமாம் டேய், ஐயாட்ட நான் பேசிக்கிறேன். ஏய் யாரா நீங்களா? என்னடா வேணும் உங்களுக்கு? உங்கள் ஐயாவை பார்க்கணும். ஸ்கூல் பசங்களாம் ஐயாவை பார்க்குறதா இருந்தால் ஐயாவோட மரியாதை என்ன இருக்குது? பட மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ள, வா மாப்பிள்ள போயிடலாம். டேய் இர்ரா, என்கிட்டயே வா. ஜிலேபின்னு சொல்லு. பத்தலனா பஞ்சு முட்டாய சேர்த்தே சொன்னேன்னு சொல்லு. ஐயா அவளை உள்ள வர சொல்றா. டேய்
நீ மட்டும் உள்ளோடா. வாடா. அவனை விடுங்கண்ணே, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. அண்ணே ஏதோ பேசிட்டானே, அவனை விட்டுருங்கண்ணே. ஏய் போடா. வாங்க தம்பி, இடம் தெரியாமல் வந்துட்டீங்க போல. நான் நினச்சாதான் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும், தெரியும்ல. உள்ளே போன ராகுல் இன்னும் ஆளே காணோமே. வருவான்டா. மாப்பிள்ள ஒன்று கவனிச்சியா? என்ன? ஒரு ஜிலேபிக்கு பஞ்சு முட்டைக்கு இவ்வளோ மரியாதையா? ஆமால. இப்போ சீனா பாரு. அண்ணே அப்படியே நமக்கு லட்டு கிட்டேன்னு சொல்லுங்க. போங்க. செத்தாமா. என்னடா சொன்ன? அண்ணே லட்டுலாம் வேணானே, மூந்தினாச்சு இருந்தா குண்ணே. மாப்பிள்ள ராகுல் டேய் ஐயா சொன்னாருந்தாண்டா அவனை சும்மா. யோ எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்காதியா, கொஞ்சமாக சிரியா, ஹெல்த்துக்கு நல்லது. டேய் எப்படா மாப்பிள்ள? அது கொஞ்சம் தனியாக பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் கொஞ்சம் வெளிலடா. வெளியே போடி நாயே. கொஞ்சம் அந்த சேரை மட்டும் போட்டு போகிறீங்களா? என்னடா சொன்ன? ஏய் சரிங்கய்யா. நீ எல்லாம் ஒரு ஆளு எனக்கு எதிரா நீ சரியா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தியா? இதெல்லாம் நினைச்சாலே நான் சிரிக்கிறேன். ஓகே, நீ எதுக்குடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் சிரிக்க கூடாதா? ஒரே ஒரு நிமிஷம். தங்கநரியில் புதுசாக ஒரு வீடியோ விட்டுருக்காங்களாம். புதுசா? அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பார்க்குறீங்களா? இந்தாங்க பாருங்க. அடங்கோ குசுத்தல வர யாராது இந்த நேரத்தில் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த இது வர என் ஜிலேபி என்ன பண்ணுது? ஜிலேபி கோவமா இருக்கு. அச்சுச்சோ, ஜிலேபி ஏன் கோவமா இருக்கு? பாவி, என் ஜிலேபிக்கு வேணா ஊருக்கு வெளியே இருக்க 5 ஏக்கர் நஞ்ச எழுதி வைக்கவா? ஒன்றும் வேணாம். என் பஞ்சு மிட்டாய்க்கு நான் ஒரு கவிதை சொல்லவா? சும்மா. என் மேல அக்கறையே இல்லை உங்களுக்கு. ஏடி கொசு மரியாதை பேசிட்டா? அப்புறம் எத்தனை நாள் தான் திருட்டுத்தனமா வந்து பார்த்துட்டு இருப்பீங்க? பொழுதன்னைக்கு அவ கூட தான் இருக்கீங்க. என் மேல அக்கறையே இல்லை உங்களுக்கு. ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் ஜிலேபி தான் எனக்கு முக்கியம். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அவ மேலதான் அக்கறை. உன் பஞ்சு மிட்டாய் நேரத்துக்கு அவளா கால் தூசி வருவாளா? என் பஞ்சு மிட்டாய், என் ஜிலேபி கொஞ்சம் பொறுத்துக்கடி செல்லும். அவள்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்தினதுக்கு அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு கச்சேரி. இப்ப இருக்கு அதை பத்தி நினைச்சிட்டு வாடி என் ஸ்ட்ராபெரி. வாடி வா. என்ன கண்ணா, வீடியோலாம் வேற லெவல்ல இருக்கா? பாரு பாரு. என்னங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வீடியோ காட்டவா? தெல்ல விட்டுறாரா? உள்ள வாடி, என் சொல்லக்கூடிய உள்ள வாடி. குவாலிட்டி வேற வேற லெவல்ல இருக்கு. இந்தாங்க. செல்லல, என் அம்மா இல்ல காட்டு. நீயும் எடுத்துக்கோப்பா. சொல்ல இருந்துகிட்டு இவன் வேற உயிரை வாங்குறானே.
சரிங்கக்கா. சரிப்பா. அப்பாடா. வீடியோ காட்டியிருப்பேன், வேணான்னு விட்டேன். தம்பி, இந்த விஷயம் மட்டும் இந்த ஊர் மக்களுக்கும் முக்கியமாக என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கணும் தம்பி. இந்த டீலிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவன் பணம் எனக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு ஊர் மக்களுக்கு கொஞ்சமாக நல்லவனை கற்றுக்கோ. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட கொள்ளையடிச்ச பணம்லாம் அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துரு. நீ பணத்தெலாம் திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் நானே வீடியோ டெலீட் பண்ணிடுறேன். என்ன டீல் ஓகேவா? டேய், இந்த ஊர் மக்களோட பத்திரமும் இந்த பேக்ல 2 பணம் வச்சிருந்தோம்டா. ஆமாங்க. வேமா எடுத்துடா போடா. இந்த எட்டு வந்துடுங்க. சீக்கிரம் போடா. ஐயா என்னங்க ஐயா? டேய், அப்புறம் சொல்றா. போடா, போ போ போ. சரிங்க 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 சரிங்க. தம்பி, இந்தாங்க தம்பி பத்திரம். இந்த பேக் நிறைய பணம் இருக்கு. இதையும் ஊர் மக்களுக்கு நீங்களே கொடுத்துருங்க. தயவு செய்து இந்த வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிடுங்க தம்பி. நான் மட்டும் இல்லை, நீயும் உன் கூட சுற்றுற 2 அல்ல கைங்களும் அவன் பின்னாடி சுற்றுவாங்களே 4 பேர், அவங்களாம் போய் சேர்ந்துமே நீங்களே போய் பணத்தை கொடுத்துருங்க. சரி சரி, வா தம்பி போலாம். அப்புறம் டேய், அதான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேடா. இனிமேல் சொல்ல வேண்டியது என்னடா இருக்கு? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்கலாம் நீலாம் கொடுத்து வச்சிருக்கணுயா. அவங்களும் நினச்சா என்ன வேணா பண்ணலாம், ஆனால் தான் புருஷன் தான் உலகம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சமாக விசுவாசமாக இருக்கிறதுக்கு உன்னெல்லாம் நினச்சாலே போயா. நம்ம ஐயா அவங்க எல்லாரும் எதுக்கு வர சொன்னார்னா, உங்ககிட்ட வாங்கின பத்திரத்தையும் பணத்தையும் உங்களுக்கே திருப்பி கொடுக்க சொல்லிட்டாருப்பா. ஆமாம், இப்படி இருக்கு கண்ணாடி. உள்ள இருக்க பையன் வெளில வர பதில வணக்கம். அப்புறம் என்ன, உங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே? டேய் கொடுங்கடா. சரிங்கடா சரிங்க. வீடியோ மட்டும் டெலிட் ஆகட்டும். அப்புறம் இருக்குடா கச்சேரி. இந்த மாதிரி எல்லாம் ஓகே தானே? நன்றி மாப்பிள்ள. பரவாயில்ல மாப்பிள்ள. நீ நல்லா இருக்கியா? அந்த போனை எங்க வச்சேன்? ஐயோ பாட்டி, இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, நம்ம ராகுல் தம்பி தான். அது மகராசன் இருப்பேன். ஆமா, ஆர்த்திட்ட பாட்டிக்கு அப்படியே காசு எடுத்து போடுறது. இத கூட விட மாட்டேன் நீ. சும்மா போடுங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்லம்மா. பாட்டி லைட்டான வந்தீங்கன்னா அப்படியே நான் போயிடுவேன். போட்டுமா? சந்தோஷம், போயிட்டு வாயா. அண்ணே, சுள்ள அளவுக்கு மீறி பண்ணிட்டானே. ஆமாங்க ஐயா. விட்றா போட்டும் போட்டு. அண்ணே ஊனு மட்டும் சொல்லுங்க, சுள்ளான உருதறியாம சதைச்சிடுறானே. எடுக்கீங்க